ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நிறைய கலர்ஸ் இருக்க மாதிரி ஒரு யூனிவர்ஸை வரைய போகிறேன். பின்ட்ரெஸ்ட்டில் தான் நான் ரெஃபரன்ஸ் எடுத்தேன். இது ஒரு புக் மார்க் தான். இதை நம்ம கொஞ்சம் பெருசாக நம்மளோட ஸ்கெட்ச் புக்கில் வரைய போகிறோம். அழகாக அந்த யூனிவர்ஸ் வந்து ரொம்ப ஜொலிக்கிற மாதிரி இருந்தது. நிறைய கலர்ஸ் இருந்தது. அப்படியே அந்த ஸ்கெட்ச் புக்கில் வழிஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுனால நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய கலர்ஸை வாட்டர் கலர் வச்சு நம்ம பண்ணும்போது இது ரொம்ப அழகாக அந்த வாட்டர் கலர் எஃபெக்ட் இருக்குல்ல, ப்ளூமிங் எஃபெக்ட், அதில் இது வரையும் போது ரொம்ப நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ கூட பாருங்கள், ஒரு பேஸ் வாட்டர் கொடுத்துட்டக்கப்புறம் நான் என்னுடைய கலர்ஸை பிக்மெண்ட்டை வச்ச உடனே அது அழகாக ப்ளூம் ஆகுது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் நான் இதை பெயிண்ட் பண்ணியிருக்கேன். உலகத்தில் எவ்வளோ விதமான பெயிண்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு ஏன் வாட்டர் கலர் பெயிண்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். அது ப்ளூமிங் எஃபெக்டாக இருக்கட்டும், அந்த பிக்மெண்ட்ஸ் அழகாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிற விதமாக இருக்கட்டும், இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்போ ரீசெண்டாக நான் வாட்டர் கலரை பற்றி ஒரு போம் வந்து படித்தேன். அது ரொம்ப ரசித்து எழுதியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆக்சுவலாக இதை வந்து நான் ஒரு கமெண்ட்டில் தான் படித்தேன், யூடியூப் கமெண்ட்டில் தான். ஜஸ்ட் லைக் தட் அவங்க எழுதியிருக்காங்களா என்னன்னு கூட தெரியல. ஆனால் வாட்டர் கலரை ஒரு பர்சனிஃபை பண்ணி ஒரு அதற்கு இருக்கிற குணங்களெல்லாம் வந்து பெருசு பண்ணி அது மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்லாம் ரொம்ப ரசித்து எழுதியிருந்தாங்க. ஸோ அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுதான் நான் படித்த அந்த யூடியூப் கமெண்ட். ப்ளீஸ் படித்து பாருங்கள். ஸோ யாரெல்லாம் இங்கே இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப ரசிப்பீங்க, போம்ஸாக இருக்கட்டும், ஆர்ட் ஃபார்மாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு கலையை ரொம்ப ரசித்து கவனித்து பார்ப்பீங்க, ப்ளீஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நான் எல்லா கலர்ஸையும் பெயிண்ட் பண்ணிட்டேன். அதனால் இது எல்லாமே ரொம்ப டிஸ்டிங்டிவாக இருக்குது. இது எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணணுன்றதுக்காக என்னுடைய பெயிண்ட் ப்ரஷ்ஷை தண்ணியில் தொட்டு அதை ஒரு ஒயிட் டிஷ்யூவில் எக்ஸஸை தொடச்சிட்டு இது எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இப்படி பண்ணும்போது எல்லாமே ஒரே கொஞ்சம் கொலாஜ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான்.
அவ்வளோதான், இந்த பெயிண்டிங் முடிஞ்சது. எனக்கு ரொம்ப ஃபன்னாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய்.